இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். மருத்துவர் ஐயா அவர்களுடைய ஆதரவாளர், சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினர், இணை பொது செயலாளர் அருள் அவர்கள் சேலம் மாவட்டம் ஆத்தூர் பகுதியில் கட்சியை சார்ந்த ஒரு நிர்வாகியின் தாயார் இறந்த நிலையில் அவர்களிடம் துக்கம் விசாரிக்க போன அருள் அவர்கள் மீது கொலைவெறி தாக்குதலை நடத்த முயற்சித்தார்கள் அன்புமணி அவர்களின் ஆதரவாளர்கள். ஆனால் அந்த தாக்குதலில் இருந்து அருள் அவர்கள் தப்பித்தார்கள். அவரோடு வந்த பலர் படுகாயமடைந்தார்கள். அவர்கள் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று அநேகமாக தற்பொழுது மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆகியிருக்கிறார்கள். ஆனால் அருள் அவர்களுடன் சென்றவர்களை தாக்கிவிட்டு அன்புமணி அவர்களுடைய ஆதரவாளர்களை தாக்கியதாக நாடகமாடினார்கள் அன்புமணியின் ஆதரவாளர்கள். அதற்கென்றே அன்புமணி அவருடைய ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் மேட்டூர் சதாசிவம், மயிலம் சிவக்குமார், இவர்களுக்கு தலைமையாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ்குமார், இவர்கள் எல்லாம் சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் ஒரு உள்ளிருப்பு போராட்டத்தை நடத்தி அருள் அவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இதில் என்ன வேடிக்கை என்று கேட்டால், என்ன கொடுமை என்று கேட்டால், அருள் அவர்களை கொலை வெறியோடு தாக்க வந்தவர்கள், அருள் அவர்களை எப்படியாவது தீர்த்து கட்டிவிட வேண்டும் என்று வந்தவர்களை விட்டுவிட்டு அருள் அவர்கள் மீதும் கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். ஆகவேதான் மருத்துவர் ஐயா அவர்கள் வழக்கம் போல அன்புமணி அவர்களுக்கு எதிராக அடித்து ஆடிவிட்டார் களத்தில். சென்ற வியாழக்கிழமை தைலாபுரம் தோட்டத்தில் பேட்டி கொடுத்த மருத்துவர் ஐயா அவர்கள் அன்புமணி அவர்களுக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். அருள் அவர்கள் எனக்கு ஆதரவாக இருக்கின்ற ஒரே காரணத்தால், மருத்துவர் ஐயா அவர்களுக்கு ஆதரவாக இருக்கின்ற ஒரே காரணத்தால் அவரை தாக்க வேண்டும், அவரை மிரட்ட வேண்டும், அவரை அரசியலிருந்து அப்புறப்படுத்தி விட வேண்டும் என்று திட்டமிட்டு அன்புமணி அவர்களுடைய ஆதரவாளர்களை அன்புமணி தான் தூண்டி விடுகிறார் என்று மருத்துவர் ஐயா அவர்கள் கடுமையான குற்றச்சாட்டை அன்புமணி அவர்கள் மீது வைத்திருக்கிறார். அதே நேரத்தில் தைலாபுரம் தோட்டத்திற்கு வெளியே வந்து பேட்டி கொடுத்த பாட்டாளி மக்கள் கட்சியின் இணை பொது செயலாளர் அருள் அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்கள், என் மீது கொலை முயற்சி தாக்குதல் நடத்துவதற்கு தூண்டிவிட்டவரே அன்புமணி அவர்கள்தான். ஆகவே அன்புமணி அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று அருள் அவர்கள் காவல்துறைக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சி என்கின்ற ஒரு மாபெரும் இயக்கத்தை பிளவுபடுத்திவிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியை உருவாக்கியவர், நிறுவனர், தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள். ஆனால் அவரோடு இருப்பவர்கள், மருத்துவர் ஐயாவிற்கு ஆதரவாக இருப்பவர்கள், அவர்களை இப்படிப்பட்ட தாக்குதல் நடத்துவது சரியா? இந்த தாக்குதலுக்கு பின்னாலே நடந்தது என்ன என்பதை பற்றி பார்த்தால், கடந்த 2 வாரங்களாகவே அன்புமணி அவர்கள் கலந்து கொள்கின்ற ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலும் அன்புமணி அவர்களை வைத்துக் கொண்டே அன்புமணிக்கு பின்னால் இருக்கின்ற அன்புமணியுடைய சில மாநில மாவட்ட நிர்வாகிகள் அருள் அவர்களை தாறுமாறாக அவதூறாக பேசினார்கள். ஏதோ அருள் சம்பாதித்து விட்டார், ஜி.கே. மணி அவர்கள் சம்பாதித்து விட்டார்கள் என்றெல்லாம் திட்டமிட்டு ஒரு பொய் பிரச்சாரத்தை அவர்கள் அன்புமணியை வைத்துக் கொண்டே பேசினார்கள். நான் கேட்கிறேன், அருள் அவர்களை பற்றி பேசிய சேலம் மேற்கு மாவட்டத்தினுடைய அன்புமணி அவர்களுடைய மாவட்ட செயலாளர் ராஜசேகர், முன்னாள் ஊராட்சி குழு தலைவர், அவர் சம்பாதிக்கவே இல்லையா? அன்புமணி அவர்களை மேடையிலே வைத்துக் கொண்டு அருள் அவர்களையும் ஜி.கே. மணி அவர்களையும் அவதூறாக பேசிய ராமகிருஷ்ணன் போன்றவர்கள் சம்பாதிக்கவே இல்லையா? ஏன் அன்புமணி அவர்களுக்கு ஆதரவாக இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் சதாசிவம் அவர்களும் வெங்கடேஸ்வரன் அவர்களும் சம்பாதிக்கவில்லையா? ஏன் தர்மபுரியிலே பேசினாரே வேலுசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சௌமியா அவர்கள் தோல்விக்கு காரணம் சேலத்தில் இருந்து வந்த ஸ்டீல் சதாசிவம் என்று பேசினாரே அந்த வேலுசாமி என்கின்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், சேலத்தில் இருந்து வந்த ஸ்டீல் சதாசிவத்தால் சௌமியா அவர்கள் தோற்கிறார் என்று சொன்னால், தருமபுரி மாவட்டத்திலே எம்எல்ஏவாக இருந்த இந்த வேலுசாமி தருமபுரி மாவட்டத்திலே செல்லா காசு என்றுதானே அர்த்தம்.
ஒரு வாதத்திற்காக கேட்கிறேன். உங்களால் தருமபுரி தொகுதியிலே ஓட்டு வாங்க முடியவில்லை. உங்களுக்கு சௌமியா அவர்களுக்கு ஓட்டு வாங்கி கொடுப்பதற்கு துப்பில்லை. இந்த வேலுசாமிக்கு தருமபுரி தொகுதியில் ஓட்டு வாங்குவதற்கு வழி இல்லை, வகை இல்லை. அவர்கள் மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார்கள். வேலுசாமி போன்றவர்கள், இவர்கள் சௌமியா அன்புமணி அவர்கள் பின்னால் சென்றதால் தான் தருமபுரி மாவட்டத்தில், தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் அந்த மக்கள் சௌமியா அன்புமணிக்கு ஓட்டு போடவில்லை. அதை மறைப்பதற்காக, வேலுசாமியின் பின்னால் இருக்கின்ற களங்கத்தை துடைத்துக் கொள்வதற்காக, வேலுசாமியுடைய உண்மை முகம் தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக பழியை சேலம் சீல் சதாசிவம் அவர்கள் மீது போட்டார்கள். பெண்ணாகரத்திலே போய் ஜி.கே. மணி அவர்களுக்கு எதிராக கொக்கரிக்கிறார்கள். இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னவென்று கேட்டால், ஜி.கே. மணி அவர்களும், அருள் அவர்களும், சேலம் சீல் சதாசிவம் போன்றவர்களும், கரூர் பாஸ்கரனை போன்றவர்களும் ஐயா அவர்கள் பின்னால் இல்லை என்றால் பாட்டாளி மக்கள் கட்சியை ஒட்டுமொத்தமாக கபலீகரம் செய்து அன்புமணி பின்னால் இருப்பவர்கள் அவர்களை இந்த 2026 ஆண்டு தேர்தலில் கோடீஸ்வரர்களாக மாற்றிக்கொள்ளலாம் என்ற அவருடைய கனவு தகர்ந்து விட்டது. அவருடைய கனவு தகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதால் தான் மருத்துவர் ஐயாவின் பின்னால் இருக்கின்ற அருள் அவர்களையும், தலைவர் ஜி.கே. மணி, கௌரவ தலைவர் ஜி.கே. மணி அவர்களையும் அவதூறாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் மருத்துவர் அன்புமணி அவர்களோடு இருப்பவர்கள், நாங்கள் அன்புமணியோடு இருக்கிறோம், எங்களுக்குத்தான் எதிர்காலம் இருக்கிறது, எங்களுக்குத்தான் எதிர்காலத்தில் எம்பி பதவி கிடைக்கும், எங்களுக்குத்தான் எதிர்காலத்தில் எம்எல்ஏ பதவி கிடைக்கும், எங்களுக்குத்தான் எதிர்காலத்தில் சேர்மேன் பதவி கிடைக்கும், எங்களுக்குத்தான் எதிர்காலத்தில் ஐநா சபை பொது செயலாளர் பதவி கிடைக்கும், எங்களுக்குத்தான் ஒளிமயமான எதிர்காலம் இருக்கிறது என்று ஒரு கதைகளை கட்டவிழ்த்து விட்டு கொண்டிருந்தார்கள். அதையும் உடைத்து நொறுக்கும் விதமாக மருத்துவர் ஐயா அவர்கள் களத்திலே அடித்து ஆடிவிட்டார். மருத்துவர் ஐயாவுடைய மூத்த மகள் ஸ்ரீகாந்தி அவர்களை செயல் தலைவராக நியமித்து விட்டார். மருத்துவர் ஐயா அவர்கள் செல்ல முடியாத இடங்களுக்கெல்லாம் ஸ்ரீகாந்தி அவர்கள் இன்றைக்கு சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சேலத்திலே அருள் அவர்களோடு தாக்கப்பட்ட மருத்துவர் ஐயா அவர்களுடைய ஆதரவாளர்களை மின்னல் வேகத்தில் மருத்துவமனையில் வந்து சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். அருள் சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய குடும்பத்திற்கு சென்று, அவருடைய வீட்டுக்கு சென்று அவருடைய குடும்பத்திலே இருக்கின்றவர்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். சேலம் மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிர்வாகிகளுக்கு ஆறுதல் கூறுகிறார். அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்ந்தவருடைய வீட்டில் நடக்கின்ற துக்க நிகழ்ச்சியிலும் சுப நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு அந்த மக்களுக்கு ஆதரவாக இருக்கிறார். இனி மருத்துவர் ஐயாவை பொறுத்தவரை மருத்துவர் ஐயாவின் பின்னால் இருக்கின்றவர்களுக்கு ஸ்ரீகாந்தி அவர்கள்தான் எதிர்காலம் என்பதை மருத்துவர் ஐயா காட்டிவிட்டார் என்கின்ற ஒரே காரணத்தால் மருத்துவர் ஐயாவின் பின்னால் இருப்பவர்களை அவதூறாக, ஆபாசமாக அன்புமணி அவர்களோடு இருப்பவர்கள் விமர்சிக்கிறார்கள். இந்த அவதூறும் இந்த ஆபாசங்களும் டிசம்பர் மாதத்தில் மருத்துவர் ஐயா சேலம் மாவட்டம் ஆத்தூர் தலைவாசல் பகுதியில் கூட்டுகின்ற பொதுக்குழுவோடு முடிவுக்கு வந்துவிடும். அவர்கள் அரசியல் அசமனமாகிவிடும் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.